ஃபேமிலி படத்துடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாருமே வந்து மீடியா கேட்டது தான். சிம்ரன் மேம் எங்கே, சிம்ரன் மேம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு சிம்ரன் மேம் மேலே எல்லாரும் அன்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ தியேட்டர் விசிட் மேம் போகும்போதும் சரி, அங்கே மக்கள் அவங்கள்ட்ட வெவ்வேறு ஊர்களில் அவங்களுக்கு கொடுக்குற லவ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரில் அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ எத்தனையோ ஐகானிக்கான கேரக்டர்களில் அவங்க தமிழ் சினிமாவில் ஃபீச்சர் ஆயிருந்தாலும் வசந்தின்ற கேரக்டர் மூலிமா நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய குடும்ப தலைவி சிம்ரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. பட் நான் சொன்னேன், கதை கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி. அண்ட் நான் அப்போவே சொன்னேன் தட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட். கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்ட் நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் அபி. காட் பிளெஸ் யூ அபி. அண்ட் முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய ஃபேமிலி. நான் வந்து 30 இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சசிகுமார் சார், வெரி வெரி ஹம்பிள், ரொம்ப கைண்ட் பர்சன், சூப்பர்ப் டைரக்டர் அண்ட் எக்ஸலண்ட் ஆக்டர், வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன். டயலாக் இப்படி பேசணும், தமிழ் இப்படி வரணும், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேறு. ஸோ அபிக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார்கிட்ட இருந்து. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். ஷான், யூ ஆர் த சோல் ஆஃப் த டூரிஸ்ட் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி. And thank you so much, $1 million. Thank you so much, Think Music, Santosh. Thank you so much. Nava, I love you. Thank you. MS Bhaskar sir, Soundarya, Buck sir, Yogi, Kamlesh, Mithun. எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோடய ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்டு நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு. சூப்பர் ஹிட் சாங். அண்டு நிறைய பேசணும் தோணுது, பட் தேங்க்யூ. தேங்க்யூ மகேஷ் ஒன்ஸ் அகெயின். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோடய டிஓபி டீம், எஸ் ஹரிஷ், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம், அண்ட் ஆக்சுவலி த ஹோல் டீம் மெம்பர்ஸ், காஸ்ட், க்ரூ, நம்ம ப்ரெஸ், மீடியா, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் இங்கே பேசிகிட்ருக்காங்க. எல்லோரும் பற்றி பேர் சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ப்ரூஃப் தட் திஸ் இஸ் அ மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இஃப் ஐ மிஸ்ட் எனிதிங், ப்ளீஸ் கால் மீ பேக். சுதர்ஷன், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். என்னென்னா எல்லாரும் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பேசும்போது இது நம்ம ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலின்னு சொல்லி மேம் வந்து ரொம்ப ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ எமோஷனலாக டீம் மெம்பர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கான்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்கள் தமிழில் பண்ணிகிட்டே இருக்கணும் மேம். நாங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்த்து என்டர்டெயின் ஆகிட்டே இருக்கணும், ரசிச்சிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஒருத்தருக்காக நன்றி சொன்னேன், அந்த ஸ்டேஜ் பத்தாது. ஏன்னா என்னை நம்பி நிறைய பேர் எல்லா டைம்லேயும் எனக்கு உதவி இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது ஸ்டேஜில் யாருக்கும் நன்றி சொல்ல, நான் மொத்தமாக சொல்லிக்கிறேன். என்னென்னா, அதாவது குட் நைட் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன படம் வெற்றி பெறும்போதும் நிறைய புது இயக்குநர்கள் வருவாங்க, புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஏன்னா கதையை மட்டுமே மையப்படுத்தி பண்ணுற படங்கள் வரும்போதும், கதையை மட்டும் மையப்படுத்தி வர படங்கள் வரும்போதும், அது ஜெயிக்கும் போதும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும். நிறைய புது இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ வர்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது.
டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவாக இருக்கும், ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா, இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிரசன்ட் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து இங்கே பெரிய முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்கின்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் லப்பர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ணும்போதும் நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸ் நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல. ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும், மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும். அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடுத்து வர சிறிய படங்களாக இருக்கட்டும், அடுத்து கதையை நம்பி தயாரிக்கிற தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை நாங்கள் என்டையராக இந்தியா ஃபுல்லாக நாங்களாக ஓனாக தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் இந்த படத்தை ஓனாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கண்டென்ட்டை நாங்கள் நம்பினோம். ஸோ நம்பினதுக்கான விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. ஸோ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஏரியாலையும் இந்த படம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருமே சொன்னாங்க டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது டே 1 வந்து என்ன கலெக்ஷன் பண்ணுச்சோ, நேற்று வந்து 12வது நாள் அதை விட அதிகமான நம்பர் தான் பண்ணியிருக்கு. ஒரு நாள் கூட குறையவே இல்லை. ஏன்னா மக்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஏன்னா ஒரு கதையை சார்ந்த படங்களை தயாரிக்கும் போதும் அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கணுன்றது வந்து அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை வந்து நாங்களும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோன்றது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. வந்து பேசிட்டாங்க, அவ்வளோதான். மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் தனியாக வந்து பேச ஆரம்பித்தா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜில் இன்னும் ரொம்ப ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலியை உங்களோட ஃபேமிலியை நினச்சி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இப்போ இவங்க பேரில் வந்து பல ஃபேன் பேஜஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ குரல் அப்படின்ற கேரக்டரில் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி, குறிப்பாக அந்த லவ் போர்ஷன் சீன் வந்து பயங்கர வைரல். அது எல்லாருமே நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எத்தனை படங்கள் இந்நேரம் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரியல. யோகலட்சுமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும். சாரி, என்னோடய த்ரோட் கொஞ்சம் பேடாக இருக்குது. சும்மாவே பேச மாட்டேன், இப்போ வேறு பேச சொல்லியிருக்காங்க. ஓகே, கேட்குதா? ஐயோ, ஓகே. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அபி, தேங்க்யூ சாசி சார், தேங்க்யூ சிம்ரன் மேம், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். தேங்க்யூ மட்டும்தான். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ. அவ்வளோதான். பாய். தேங்க்யூ யோகலட்சுமி.